Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பொடி இட்லி. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு நாம் ஃபஸ்ட்டில் இட்லி அவிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் மினி இட்லி தான் செய்ய போகிறேன். அதுக்கு 4 ஏடு இருக்க மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதில் தேவையான அளவு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எல்லா தட்டுலையும் தேவையான அளவு எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். இப்போ நாம் எல்லா தட்டுலையும் மாவு ஊற்றிடலாம். அதே மாதிரியே எல்லா தட்டுலையும் மாவு ஊற்றிட்டேன். இப்போ இதை எடுத்து அடுக்கி வச்சு நாம் ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்காக ஆல்ரெடி நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு பாயில் பண்ண விட்டுருக்கேன். இப்போ நாம் ஊற்றி வச்ச இட்லியை அதில் வச்சிடலாம். இப்போ இந்த பொடி இட்லிக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு உளுத்தப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ எடுத்திருக்கேன். இது வீட்லேயே நான் பண்ண கீ எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இட்லி பொடி எடுத்திருக்கேன். 10 மினிட்ஸ்லேயே நமக்கு இட்லி ரெடி ஆயிரும். மினி இட்லிங்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ நம்ம அந்த இட்லியை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இட்லி நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. அந்த இட்லியெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடுறேன். பாருங்கள், இட்லி எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ நாம் பொடி இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். அது சூடானதும் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த இட்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த கீலையே அந்த இட்லி கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நாம் அதை மெல்லமாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு அந்த இட்லி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த இட்லி பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஈவனாக எல்லா இட்லியிலையும் அந்த பொடி கோட்டார மாதிரி நாம் அதை மிக்ஸ் பண்ணி விடணும். பெருங்காய பொடி தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த இட்லி பொடியிலே பெருங்காயம் சேர்த்துருக்கிறதுனால நான் தனியாக சேர்த்துக்கல. ஒரு 1 மினிட் நாம் இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எம்மியான பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை உங்களுக்கு ஒரு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அதுவும் அந்த கீயில் நம்ம அதை ஃப்ரை பண்ணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். லைட்டாகவும் இருக்கும், அதே நேரம் குழந்தைங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மினி இட்லியில் செய்யும்போது தான் அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.